அஸ்வத்தாமா, இந்த குழந்தைங்களுக்கு எங்களுக்கு என்னடா வாது, இந்த குழந்தைங்களுக்கு எங்களுக்கு என்னடா பிரச்சனை, நான் பெற்ற குழந்தைதான் எல்லாம் மாண்டுட்டது, என் தம்பியை பெற்றெடுத்த எல்லா பிள்ளையும் மாண்டுட்டது, ஐயோ எங்களுக்கு எள்ளும் தண்ணீரை இறக்க பிள்ளைகள் இல்லையா நினைக்கும் போது இவங்க 5 பேர் இருக்கிறாங்க. இப்பதான் தான் நினைச்சேன், அத பாவி இந்த வேலை பண்ணிட்டு இது நியாயமா, இது தவறல்லவா, இது தர்மமா, இந்த குழந்தைகளை கொண்டுட்டு வரலாம் நான் சொன்னேன். நான் கேட்டது பாண்டவருடைய தலைய, இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டீங்க. ஓடவே வேண்டுக்கு ஒரு மொழியும் சொன்ன பார்ப்பன மக்களுக்கு ஏதம் ஏதம் இது செய்தவாறு யாரோ நான் உன்னை பாண்டவர்களை தான் கொள்ள சொன்னேனே ஒழிய குழந்தைங்க சண்டைக்கே வரல. இந்த குழந்தைங்க எங்களிடத்தில் அளவலாவி பேசியது கூட கிடையாது. ஏன் இந்த குழந்தைங்க அங்கேயே நாங்க பார்த்தது கூட இல்லை. இந்த குழந்தைங்களுக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பெரியவங்களுடைய தலைக்கும் குழந்தைங்க தலைக்கும் வித்தியாசம் இல்ல. ஏன் உத்தி உத்தி பார்த்தா சின்ன வயசுல இருந்து பீமங்கிட்ட சண்டை போட்டு பீமந்தால இரும்பு கொண்டு சந்தேகம் ஏதோ பாவி, இந்த பாவம் ஒன்றை சும்மா விடாது. இந்த குழந்தைகளை கொண்ட பாவம் தீர என் கண்ணு முன்னாடியே நிக்காதரா பாவி. பாவம் தீர எங்கேயாவது போய் தவம் செஞ்சு தொலை போன அவமானப்பட்டு இந்த 3 பேருமா காட்டுக்கு போய் தவம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்ததா இப்போது தனிமையில இருக்கிறான் துரியோதனன். தனித்திருக்க வேண்டும், பசித்திருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். அப்பதான் யோசனைகள் பெருகும். தனியா இருக்கான். தனிமையில இருக்கக்கூடிய துரியோதனே இப்ப நினைக்கிறான், நமக்கு ஏன் இந்த நிலைமை? இப்ப கூட யாருனா இருந்தா இடிப்பாரிலா ஏமாறா மன்னவன் கெடுப்பாரிலாமல் கெடுன்னு சொன்னார் வள்ளுவர். கூட இருக்கிறவன் இடித்து உரைத்து திருத்தக்கூடியவனா இருக்கணும். அந்த மாதிரி இடித்துரைத்து திருத்துறவன் நண்பனா இருந்தா, கூட இருக்கிறவனா இருந்தா நாம பழச்சிக்கலாம். நான் பாத்துக்கிறவாய் பண்ணுவாய் பாத்துக்கலாம், வந்தாலும் பாத்துக்கலாம் பண்ணுவாய்னுவான். அவன் போய் மாட்டிக்கனா ஐயோ எது தெரியாது. அப்பப்பா நான் வேணாம் சொன்னா அவன் எது தெரியாது எது தெரியும். சரியா? உடனிருக்கிறவன் சரியா இருந்திருக்கணும். இப்ப தனியா இருக்கிற துரியோதனன் யோசிக்கிறான். இன்னைக்குதான் இவன் யோசிக்கிறான். இத்தனை நாளா இவன் யோசிக்கல. ஏன் யோசிக்கலன்னா இவனை யோசிக்க கூட நம்ம விடல. பாஞ்சாலி கீழே விழுந்துட்டாதான். ஆமா வாஸ்தவம் தான். ஒரு பெண் சிரித்திருக்க கூடாது, தவறுதான், நியாயப்படுத்தவில்லை. திருப்புகழிலே சொல்லுகிற போது அருணகிரிநாதர் சொல்லுகிறார், மொத்தை தரு 10 திருநகை. பெண்கள் சிரிக்க கூடாது, நகைக்கலாம். ஆனால் நகைத்தால் ஒரு பல்லு அரை பல்லு தான் தெரியணுமா. பாஞ்சாலி அன்னைக்கு என்ன பண்ணா? கலகலன்னு சிரிச்சால. கையில இருக்கிற வளையல் குழுங்க கை தட்டி சிரிச்சால. ஒரு பெண்ணுக்கு எதற்கு வளையல்? ஒரு பெண்ணுக்கு எதுக்கு காலில் கொலுசு? எதுக்கு? சத்தம் கேட்காத பக்குவமா இருக்கணுமா.
இந்த கையில இருக்கிற வளையல் சிறுங்காம இருக்கணுமா போட்டக்காரா? சரி, அந்த மாதிரி பக்குவமா நடக்கணுமா? காலில் இருக்கிற அந்த செயில் இருக்குது, கால் செயில், அந்த சவுண்ட் கேட்காத அளவுக்கு அந்த மாதிரி அண்ணன் நட பூமிக்கு நோகாத பக்குவமா நடக்கணுமா? இன்னைக்கு எங்க சட்டை கேட்காது நடக்கிறாங்க. ஒரு காலையும் 6 கிலோ போட்டு என்ன பண்றது? டீ கேட்ல உட்காந்து சொல்றான், மாமா எங்க முன்னாடி வந்துட்டா. எப்படா சொல்றாங்க? ஜலுக்குன்னு கேக்குது சவுண்டுக்காக. அன்னைக்கு இந்த ஆபரணங்களை எல்லாம் எதற்காக பெண்களுக்கு அணிவித்தார்கள், அணிய சொன்னார்கள் என்றால் அதுல மருத்துவமும் உண்டு, அதுல அவர்களை திருத்துவதற்கும் உண்டு. நமக்கே தெரியல நம்ம எப்படி நடந்துக்கிறோன்னு, அதுக்குதான் அதெல்லாம் கொடுத்தாங்க, வேற ஒண்ணும் இல்ல. கைதட்டி சிரிச்சாலே சிரிக்கலாமா? அன்னைக்கு பாடும்போது கூட துரியோதன் என்னன்னு பாடுறான், பட்டி சிரிக்கு அல்ல பார்த்து சிரித்தாளே மாமா ஜெகனி மாமா சிங்கரமாயாக செய்து ரசித்தாரே மாமா ஜெகனி மாமா பத்தில் ஒன்றாய் உமை பார்த்து ரசித்தாரே. முதல் கான்செப்ட், முதல் கஷ்டமே அவனுக்கு எதுன்னா அவன் சிரிச்சதுதான். அது அவமானம் தானே. ஒரு ஆள் விழுந்துட்டானா, விழுந்துட்டவன என்ன பண்ணணும்? ஐயோ விழுந்துட்டாரேன்னு சொல்லி ஐயோ பார்த்து வரக்கூடாதா, என்னங்க இப்படி பண்றீங்களேன்னு பேசணும்தான் நீதி. அதை விட்டுட்டு இந்த மாதிரி கைதட்டி சிரிச்சது தவறுதானே. அது என்னதான் தவறா இருந்தாலும் இவன் தனிமையில இருக்கும் போது நினைச்சு பார்க்கலாம், அவன் இந்த ஒரு தவறு பண்ணா இல்லைன்னு சொல்லல. இப்ப பாண்டவர்கள் நமக்கு என்ன தவறு பண்ணாங்க? தனிமையில வச்சுக்கிறான். ஆரம்ப காலகட்டத்திலிருந்து பாண்டவர்களுக்கு நாம செய்யக்கூடாத வஞ்சனைகளை நாம் தான் செய்தோம். நாம செய்தது சரியா? துரியோதன மாத்திரம் இல்ல, நாம தான் கூட அவங்களுக்கு கேள்வி கேட்க கத்துக்கணும். நாம பண்றது ரெடியா, நாம செய்யறது சரியா அப்படின்னு நாமளே நம்மள கேள்வி கேட்டோம்னா நமக்குள்ளவே பதில் இருக்குது. தவறுனா செய்யக்கூடாது. சார், ஆண்டவனை எல்லாரும் அறிய முடியும், ஆண்டவனை எப்படி அறிவது? உள்ளமே பெரும் கோயில், ஊன் உடம்பே ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல், தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்க, கள்ள புலனிந்த காணா மணிவிளக்குன்னார். அது என்ன உள்ளமே பெரும் கோயில்? இந்த ஆண்டவன் இருக்கிறானே, அவன் எங்க இருக்கிறான் தெரியுமா? எல்லார் மனசுலயும் இருக்கிறான். அந்த ஆண்டவனை நம்ம பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். பார்க்க முடியாது, ஆனா உணர முடியும். எப்படி? நாம ஒரு தவறு பண்றோம்னா, ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா, ஐயோ இது தப்புன்னு நம்ம மனசுக்கு தோணுமா? தோணாதான். எல்லாத்துக்கும் தோணும், யாருக்கும் தோணலன்னு சொல்ல முடியாது. அந்த தோன்றதே, அந்த மாற்றத்தை உண்டு பண்றதே யாரான்னு கேட்டா தெய்வம் தான். அந்த உணர்வு இருக்கிறது, அந்த உணர்வு தான் ஆண்டவன். அப்படி இருக்கிற போது இது தப்புதான், இதை செய்யக்கூடாதுன்னு நாம அந்த வேலையை செய்யலன்னா நாம நல்லா இருப்போம். அடுத்த கட்டம் ஆண்டவன் நம்ம கூட இருக்கிறான்னு நாம தெரிஞ்சுக்கலாம். தப்புன்னு தெரிஞ்சு நம்ம மனசுக்கு ஏத்துக்காத, ஏய் உன் மனசுக்கு எது சரின்னு போயிட்டா சொல்லலாம் இல்லையா, அந்த மனசுதான் தெய்வம். தப்புன்னு தெரிஞ்சு கூட நாம அந்த தவறை மீண்டும் செய்கிறோம்னா அதுக்கு உண்மையான காரணம் என்னன்னா ஆண்டவன் நம்ம கூட இல்லைன்னு அர்த்தம். வேற வேற தவறு செஞ்சுக்கிட்டே இருந்தா தவறு பண்றவங்கிட்ட ஆண்டவன் வர மாட்டான். இப்ப தனிமையில நினைக்கிறாங்க, ஆரம்பத்திலிருந்தே என்னுடைய நிலை என்ன, என் நிலைப்பாடு என்ன,
துண்டு பாரதம் தோன்றிய நாள் முதலாய் மன்னர் ஓட மலைத்தனை வாலியா சொன்ன பாலர் மகுடம் தனித்து என்று என்ன வீரியம் என் நினைத்து என் செய்தாய் அந்த காலமெல்லாம் பாண்டவர்களை அழிக்கணும்னு நான் பாடாப்பட்டேன். அவங்க நல்லவங்க, துரியோதன மாத்திரம் கிடையாது. யாரா இருந்தாலும் நல்லவர்களை அழிக்க வேண்டும் என்று எவன் மனதிலே எண்ணம் வருமோ அவன் அழித்து விடுவான். மற்றவனை கெடுக்கணும் எவன் நினைக்கிறானோ அவன் விட்டுடுவான். நமக்குன்னு ஆண்டவன் என்ன வாழ்க்கை தந்திருக்கிறான்னு அந்த வாழ்க்கையை பார்த்துட்டு நாம போனோம். ஐயோ அவன் இப்படி போறானே, அவனுக்கு கொடுத்துடலாமான்னு நினைச்சா நாம கெட்டுடுவோம். இதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. கனியன் பூங்கொன்றனார் என்ன சொல்றார்? யாரும் ஊரே யாவரும் கேளீர் புறநானூறு. தீரும் நன்றும் பிறர் தர வாரா. நம்மளை முன்னேற்றவும் யாராலையும் முடியாது, நம்மளை அழிக்கவும் யாராலையும் முடியாது. நாம முன்னேறோம்னா அதுக்கு காரணம் நாம கஷ்டப்படுறோம்னா அதுக்கு காரணம் நாம. இன்னைக்கு நான் விழுந்து கிடக்கிறேன்னா என்ன காரணம்? ஆற்று நீர் விளையாடிய நாள் முதலாய் காற்றில் மைந்தனொடு எத்தனை கண்டேன் சாற்றில் வினை தான் என்னையே சுட கூட்டில் வாய் புகழ்ந்தேற்கு என் கூட்டு ஐயா கூற்றில் வாய் புகுந்தேற்கு என்ன கூற்று ஐயா ஐயா ஆற்று நீர் விளையாடிய நாள் முதலாய் காற்றில் மைந்தனோடு எத்தனை கன்றினேன் சாற்றில் எண்ணினை என்னையே. சின்ன வயசுல இருந்தே அந்த பாண்டவர்களை அழிக்கணும், பீமசேனனை ஒழிக்கணும்னு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். அந்த நல்லவங்களை அழிக்கலாம் நான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு சாற்றில் எண்ணினை தான் என்னையே சுட. அவங்களெல்லாம் அழிச்சுள்ளான்னு நான் நினைச்சேன். ஆனா கடைசியில என்ன ஆயிட்டது? நீங்க எங்கேயுமே பார்த்திருக்காத அளவுக்கு 25,000 ஸ்கொயர் ஃபீட் பரப்பளவு. இன்றைய உபயதாரர்கள் கல்போட்டி வாசுதேவன் சத்யபாமா அவர்கள் சார்பாக இன்றைய தர்மர் பட்டாபிஷேகம் உபயத்தை உபயமேற்று வழிநடத்துகிறார்கள். அந்த அன்புள்ளங்களுக்கு இங்கே சால்வை மரியாதை செய்து சிறப்பு செய்கிறார்கள்.
சாற்றி என் வினை என்னையே சுட கொட்டின்பாய் வீழ்ந்தவர்க்கு என்ன கூற்று ஐயோ. நல்லவர்களாக இருக்கிற அவங்களெல்லாம் அழிக்கலாம்னு நான் திட்டம் போட்டேன். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிட்டது, நான் மட்டும் அழியல, எனக்கு துணை வந்தவர்கள் முதல்ல அழிஞ்சிட்டாங்க. எனக்கு துணை வந்தவங்க முதல்ல அழிஞ்சிட்டாங்க. அவங்களை அழிக்க நினைச்சேன்னா கடைசியா அழிகிற. ஆக கெட்டவனுக்கு துணை போறவன் முதல்ல அழிஞ்சிடுவான். அதுக்கப்புறம் தான் அந்த கெட்டவனே அழிவான். அதுக்கு உதாரணம் நான் தான். சாற்றின் என்மீனை என்னையே சொல்றது. கூற்றின் வாய் வீழ்ந்தவர்க்கு என்ன கூற்று ஐயோ. எவன் என்னை அழைத்து விட்டான், இனிமேல் நான் கண்டிப்பா ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னைக்குதான் எனக்கு நான் செய்தது தவறு தெரியுது. கொஞ்சமா நெஞ்சமா அந்த பாண்டவர்களுக்கு நான் செய்த பாவங்கள். பாஞ்சாலியை சபைக்கு அழைத்து வந்து மானபங்கம் செய்ய துடித்தேனே, அந்த பாவமா? இந்த பஞ்சமா பாதகங்கள் எத்தனையோ அத்தனையும் செஞ்சுட்டேன். அதனாலதான் எனக்கு இந்த நிலை என்று எண்ணிக்கொண்டு அப்படியே அழுதுகிட்டே படுத்துருக்கிறான் துரியோதன. அழுது கொண்டே படுத்துக் கொண்டிருக்கிற போது அங்கே திருதராஷ்டிரனுக்கு பக்கத்தில் இருக்கிறவர் சஞ்சயர். அற்புதமான ஞானத்தை பெற்றவர். இன்னைக்கு சில நாளா பண்ணாங்களே நேரடி ஒளிபரப்பு, அந்த நேரடி ஒளிபரப்ப முதல்ல பண்ணவர் யாரானா சஞ்சயர். ரெண்டு கண்ணன் தெரியாத திருதராஷ்டிரனுக்கு ஞான கண்ணை கொடுத்து அந்த சஞ்சயர் நடந்ததையெல்லாம் தன்னுடைய ஞானத்தினாலே பார்த்து பார்த்து திருதராஷ்டிரனுக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து சொன்னவர் சஞ்சயர். திருதராஷ்டிரன் பார்த்தான், நண்பா சஞ்சயா, என் பிள்ளை தனியா பட்டு நடக்கிறாயா. அவன் எப்படியெல்லாம் வாழ்ந்தான் வாழ்க்கை, குழந்தை தனியா பட்டு இருக்கிறானே சஞ்சயரே, என் மனசு தாங்கல. நீங்க போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னதும் சஞ்சய முனிவர் வருகிறார். அந்த சஞ்சயர் வருவதை பார்த்த உடனே இவனுக்கு பாவம், இந்த ரத்தம் எல்லாம் வெளியேற 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 மயக்கம் அதிகமாக இருக்கிறது, இருட்டு வேற, கண் பார்வை தெரியல. துரியோதன நினைச்சார், யாரே யார் என்னை அழைப்பது? நான் தான் சஞ்சயன் வந்திருக்கிறேன். உங்க அப்பா உங்களை பார்த்துட்டு வர சொல்லி எங்களை அனுப்பியிருக்கிறார், அதனால வந்திருக்கும். சஞ்சயரே சஞ்சயரே வாங்க. சஞ்சயரே, கடைசியா என் மகனை பார்த்துட்டுவான்னு எங்க அப்பா சொன்னார. மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி காயும் முன்பே கசக்கும் பின்பே இனிக்கும். மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி காயும் முன்பே கசக்கும் பின்பே இனிக்கும். இந்த பெரியவங்க வார்த்தை இருக்கிறதே, பையா வேணாண்டா நான் சொல்றத கால்றான்னு புத்தி சொன்ன அந்த நேரம் என்ன தோணும் தெரியுமா மனசுல? இவன் சொல்லுவான், கூட்டுக்கார அமைதியாரு சொல்லு, அப்பா கூட சொல்ல மாட்டான். ஏமா எப்படிமா இவரை விடுறாங்க? உங்க வீட்டுக்கார அமைதியா இருக்க சொல்லணும்னு சொன்னதோட அடுத்தது எப்படி இதெல்லாம் எப்படி எப்படி கட்டியாத்த என்ன சும்மா தேவையில்லாத என் ரூட்ல தலையிட்டுங்கிற சொல்லி வை, அப்புறம் நல்லது இல்லை.
அன்னைக்கு சொல்லுவான். அதே பிள்ளை நாளைக்கு கஷ்டப்படும் போது அவன் என்ன நினைப்பான், ஐயோ நம்ம அப்பா பேச்ச கேட்கலையே, நம்ம அப்பா சொன்னாங்களே நாம கேட்கலையேன்னு வருத்தப்படுவான். நேரம் 4 ஆகிடுமா? யார் கேட்கணுமா? 3 கால் ஆயா இன்னொரு கேட்காட்டா உங்களுக்கு என்ன? நீ எனக்கு தெரியும், உன்னை வச்சு நான் நோரா சொல்றேன். நீ பெரிய நீ என் ஃப்ரெண்டு, உன்னை போய் நான் சொல்றேன். நான் ஆயா ஒன்னா படிச்சோம். நான் படிக்கும் போது இருந்தா அப்படித்தான். ஆயா என்ன திட்டம், ஆயா என்ன திட்டம், நான் ஆயா கிட்ட திட்டுவாங்க, நான் ஆயா கிட்ட திட்டுவாங்க, ஆயா என்ன திட்டம். அதென்ன வந்துட்டு நம்ம ஒன்னா படிச்சதா? சரி 3 கால் என்ன சீட்டை காணா? அப்படியே பிச்சு பிச்சு ஆயிடுங்கண்டியா. இப்ப ஏதான் ஒரு 500 போதும், டக்குன்னு 50 300 போடு, 50 போடு கோபிகா ரமண கோவிந்தா கோவிந்தா அஞ்சனேய வரத கோவிந்தா கோவிந்தா பஞ்சவரி பத்தினியே திரௌபதியாம் சக்தினியே தஞ்சமென வந்தவரை தாங்குகின்ற உத்தமியே